ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா ஆட்டுக்குடல் குழம்பு தாங்க செய்ய போகிறோம். வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே ஒரு லைக் தட்டி விடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆட்டுக்குடல் குழம்பு பார்த்தீங்கன்னா அப்படியே ஹோட்டல் சுவையில் இருக்கும். பார்க்கவே சூப்பராக இருக்கா? இப்போ வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பத்தை வச்சுக்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பின்னாடி 1 ஸ்பூன் வரமல்லி சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 2 வரமிளகாய் சேர்க்குறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுக்கலாங்க. ஒரு 20 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். அந்த வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளி எடுத்துருக்கீங்க. இப்போ தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்க்குறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ 2 சில் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். இப்போ தேங்காய் துருவலும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. இதை ஆற விட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இன்னொரு கடாயில் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சு. இது கூட பட்டை சோம்பு கிராம்பு சேர்த்துக்கலாம். பட்டை சோம்பு கிராம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட பெரிய வெங்காயம் சேர்க்குறேன். ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பெரிய வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. சின்ன பழமாக ஒரே ஒரு தக்காளி சேர்க்குறேங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மசாலா ஐட்டம் சேர்க்கலாங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்க்குறேன். தனி மிளகாய் தூளுங்க. 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்க்குறேன். இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வீட்டு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் வீட்டு மிளகாய் பொடி சேர்க்குறேங்க. இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். லைட்டாக தண்ணி ஊற்றி நான் வதக்கி விட்டுக்கிறேங்க. இந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கரண்டிலேயே நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நான் குடல் நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். கல் உப்பு சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. உங்களுக்கு குடல் எப்படி சுத்தம் பண்ணணும்னு தெரியலனா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அது தனி வீடியோவாக போடுறேங்க. இப்போ நம்ம அலசி வச்சுருக்க குடலையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இதில் மஞ்சள் தூள் உப்பெல்லாம் கல் உப்பு சேர்த்து நல்லா குறைன்னு நல்லா தேய்ச்சி எடுத்திருக்கேன். சுடுதண்ணிலையும் போட்டு அலசி எடுத்துருக்கேங்க. இப்போ இந்த குடலை நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கலாங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. குடலும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆகட்டுங்க. குழம்பு வந்து லைட்டாக வற்றி வரட்டும். குழம்பு இறக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் தூவிக்குங்க. இது கூட வந்து கொஞ்சமாக வந்து மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம். அப்படியே வந்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து குழம்பு வந்து பார்க்குறப்பே சூப்பராக இருக்குது. நம்ம ஹோட்டல் போனால் சாப்பிடுவோம்லங்க குடல் குழம்பு, அதே டேஸ்ட்டில் தாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து இந்த குடல் குழம்பு வச்சுருக்கோம். காலையில் வந்து சுட சுட இட்லிக்கு இந்த குடல் குழம்பு வச்சு கொடுத்தோம். குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிட்டாங்க. குடல் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது, ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் கிரேவி மாதிரி இருக்கும். இந்த பதம் தான் கரெக்டான பதங்க. நம்ம இட்லி தோசைக்கெலாம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு சாப்பாட்டுக்கு வந்து செம்மையாக இருந்துச்சு. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குடல் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சி நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.